இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, தகுதி தேர்வு எல்லாத்துக்குமே இந்த தமிழ் கொஸ்டின் ஆன்சர் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே போடுறேன். ஃபஸ்ட்டு தமிழ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார். மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். மாசற. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதார். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியைப் போல் டேஷ் செல்வம் வேறில்லை. விலையில்லாத செல்வம். வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். கேடு இல்லை என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எவன் ஒருவன். பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. அறிவுடைமை என்பதை சேர்த்து எழுதுக கிடைக்கும் சொல் அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். பொறை உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. மரம் கூட்டல் மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம், மாறி பெறலாம். நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். மாறி கூட்டல் என்று ஒன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறி ஒன்று. பொருத்தமான விடையை தேர்க. சிறுபஞ்ச மூலம், சங்க இலக்கியம், குடும்ப விளக்கு, அற இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், குறுந்தொகை, தற்கால இலக்கியம். மாறுபட்ட குழுவினை கண்டறிக. இன் கூட கிரு அம்பு. கீழ்கண்டவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? என்னென்னவோ நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை. சரியான கூற்றினை தேர்வு செய்க. மூன்றும் தவறு. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீச்சுக்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். மூன்றும் தவறு. பூவாது காய்க்கும் மலர்க்கை. அடிக்கோடிட்டு சொல்லுக்குரிய இலக்கணம் யாது? எதிர்மறை வினையெச்சம் ஓமை தொகை. உலகூட்டும் இன்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உலகு கூட்டல் ஊட்டும். அந்நாளும் அந்த கூட்டல் நாளும் பிரித்து எழுதுவது அந்த கூட்டல் நாளும். இசைந்து இச்சொல்லின் பொருள் ஒப்புக்கொண்டு. ஒப்புக்கொண்டு. நல்ல குணம். ஆற்று நீர். மணல் வீடு. உதவும் மனம். காட்டில் வாழ்வது டேஷ் கடையில் விற்பது. புலி. மீனை பிடிப்பது கையில் அணிவது. வலை. பொழுதை குறிப்பது பொறுப்பாய் செய்வது. பொழுதை குறிப்பது வேலை. பொறுப்பாய் செய்வது வேலை. ஒழுக்கத்தை குறிப்பது டேஷ் உணவு பயிரை குறிப்பது. திணை.
உயர்ந்து நிற்பது மலை, உனக்கு பிடிக்கும் மழை. வீரத்தை குறிப்பது மரம், விறகை தருவது மரம். விடிந்த பின் வருவது காலை, வீரத்தால் அடக்குவது காலை. சான்றோர் வெறுப்பது கல், சாலையில் கிடப்பது கல். என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்று கூட்டல் எண்ணி. மடை கூட்டல் தலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மடைத்தலை. வரும் கூட்டல் அளவும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வருமளவும். அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையார். எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல். பொறுத்துக உருமீன் பெரிய மீன், கருதவும் நினைக்கவும். அறிவிலர் அறிவு இல்லாதவர். மடத்தலை நீர் பாயும் வழை. அடக்கம் பணிவு. வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு. நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல். என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்று உரைத்தல். கண்ணுக்கு அழகு இரக்கம். பொறுத்துக கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல். காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை. இசைக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி. இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல். அரசனுக்கு அழகு நாட்டு மக்கள் வருந்தாமை. சிங்கம் டேஷில் வாழும். முழை சிங்கம் முழையில் வாழும். கலிங்க வீரர்களுக்கிடையே தோன்றிய உணர்வு அச்சம். பெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெம்மை கூட்டல் கரி. என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றன என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் போலுடன்றன. தமிழ் டேஷ் கொண்டுள்ளது செவ்விலக்கியங்களை. நாம் டேஷ் வாங்க வேண்டும் தமிழ் இலக்கிய நூல்களை. புத்தகங்கள் டேஷ் கொடுக்கின்றன வாழ்வியல் அறிவை. நல்ல நூல்கள் டேஷ் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன எந்த காலமும் நிலையாயிருப்பது தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நாயங்கள் மோனை, முரண், அந்தாதி. அழியா வனப்பு, ஒழியா வனப்பு, சிந்தாமணி. அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அழியா, ஒழியா, சிந்தா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பொறுத்துக முளைப்பாரி. தானியங்கள் நிறைந்த சிறு மண்டபம். தையலர் பெண்கள். மாட்டாந்தொழு ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. ஆட்டாந்தொழு ஆடு கட்டும் இடம். இரண்டெடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் எடுத்து. பொங்கல் இட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொங்கல் கூட்டல் இட்டு. ஆடு கூட்டல் எரு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆட்டெரு. செவ்வாய்க்கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செவ்வாய்க்கிழமை. சோளத்தட்டை சோளம் கூட்டல் தட்டை. மாட்டெரு மாடு கூட்டல் எரு. பொருள் தருக
நினைவு நிலவு. ஏ சி இ சரியானவை. ஏ மதி திங்கள் சந்திரன் சரியானவை. பொருள் தருக. அம்மா, சே அன்னை, தாய், மாதா. பொருள் தருக. மகுடம், மகுடம் பி டியோ பி. மணிமுடி, கிரீடம். பொருள் தருக. திரள், திரளுக்கு பொருள் குழப்பம், நெருக்கம், நெரிசல். கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அடிக்கும் மலை. அடிக்கும் மலை. பொறுத்துக. விடிவெள்ளி, விளக்கு, மணல், பஞ்சுமெத்தை, புயல், ஊஞ்சல், புயல், ஊஞ்சல், புயல், ஊஞ்சல். பனிமூட்டம், போர்வை, பனிமூட்டம், போர்வை. சைவர்களின் பக்தி பாடல்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன? 12 திரைமுறைகளாக. முதல் 3 திருமுறைகளை பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். சம்பந்தரின் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? திருக்கடைக்காப்பு. அம்மா, அப்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். அப்பர் பாடிய திருமுறைகள் யாவை? அப்பர் பாடிய திருமுறைகள் யாவை? 4, 5, 6. அப்பர் பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தேவாரம். திருப்பாட்டு பாடியவர் யார்? சுந்தரர். திருப்பாட்டு பாடியவர் சுந்தரர். சுந்தரர் பாடிய திருமுறை 7ஆம் திருமுறை. சுந்தரர் பாடிய திருமுறை 7ஆம் திருமுறை. மாணிக்கவாசகர் பாடிய பாடல் எது? திருவாசகம். மாணிக்கவாசகர் திருவாசகம். திருவாசகம் எத்தனையாவது திருமுறை? 8ஆம் திருமுறை. எட்டாம் திருமுறை. திருமந்திரம் பாடியவர் யார்? திருமூலர். திருமந்திரம் பாடியவர் திருமூலர். 10ஆம் திருமுறை எது? திருமந்திரம். பெரிய புராணம் எத்தனையாவது திருமுறை? 12ஆம் திருமுறை. பெரிய புராணத்தை பாடியவர் யார்? சேக்கிழார். ஞானசம்பந்தர் தோன்றிய ஊர் எது? சீர்காழி. ஞானசம்பந்தர் தோன்றிய ஊர். பெரிய புராணத்தை பாடியவர் சேக்கிழார். ஞானசம்பந்தர் தோன்றிய ஊர் சீர்காழி. சமணர்களோடு அனல்வாதம் புனல் வாதத்தில் வென்றவர் யார்? ஞானசம்பந்தர். கூன் பாண்டியன். கூன் யாரால் நீக்கப்பட்டது? ஞானசம்பந்தர். திருஞான சம்பந்தர் பாடிய 16,000 பாடல்களில் நமக்கு கிடைத்தவை எவ்வளவு? 3840. திருநாவுக்கரசர் பாடிய பாடல்கள் எத்தனை? 49,000. திருநாவுக்கரசர் பாடிய பாடல்களில் நமக்கு கிடைத்தவை எத்தனை? 3110. 49,000. திருஞான சம்பந்தர் 3840. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது? திருவாமூர். புகழனார் மாதினியார் யாருடைய பெற்றோர்? திருநாவுக்கரசரின். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனால் பலகையில் துன்புறுத்தப்பட்டவர் யார்? பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனால் பல வகையில் துன்புறுத்தப்பட்டவர் யார்? திருநாவுக்கரசர்.
தம்பிரான் தோழர் யார்? சுந்தரர். தம்பிரான் தோழர் சுந்தரர். உழவாரப்படை ஏந்தி துப்புரவு பணி செய்தவர் யார்? திருநாவுக்கரசர். சுந்தரர் பிறந்த ஊர் எது? திருநாவலூர். சடையனார் இசைஞானியார் யாருடைய பெற்றோர்? சுந்தரரின் பெற்றோர். சுந்தரரை தத்தெடுத்த மன்னன் யார்? நரசிங்க முனையார். இறைவனால் தடுத்தாளப்பட்டவர் யார்? சுந்தரர். நம்பி ஆரூரான் யார்? சுந்தரர். திருத்தொண்ட தொகை பாடியவர் யார்? சுந்தரர். சுந்தரர் வாழ்ந்த காலம் எது? 8ஆம் நூற்றாண்டு. பறவையின் சங்கிலியார் யார்? சுந்தரரின் மனைவியார். பறவையார். சங்கிலியார் யார்? சுந்தரரின் மனைவியார். திருவாசகம் திருக்கோவை பாடியவர் யார்? மாணிக்கவாசகர். திருவாசகம் திருக்கோவை பாடியவர் மாணிக்கவாசகர். திருவாசகத்தில் நமக்கு கிடைக்கும் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 656. திருக்கோவையால் பாடப்பட்ட பா எது? கட்டளை கலித்துறை. கட்டளை கலித்துறை. கட்டளை கலித்துறை. தில்லை சாத்தனாரின் தேர் முற்றுற்று நின்றபோது யார் பாடிய பல்லாண்டு தேவை தொடர்ந்து ஓடச் செய்தது? சேந்தன். மாணிக்கவாசகர் சேந்தனார் ஆகிய சைவ பெருமக்கள் வாழ்ந்த நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு. மாணிக்கவாசகனார் சேந்தனார் ஆகிய சைவ பெருமக்கள் வாழ்ந்த நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு. சைவ பெருமக்கள் வாழ்ந்த நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு. நம்பியாண்டார் நம்பி ஔவையார் ஆகிய சைவ பெருமக்கள் வாழ்ந்த நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு. நம்பியாண்டார் நம்பி ஔவையார் ஆகிய சைவ பெருமக்கள் வாழ்ந்த நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு. திருப்பனந்தாள் மடத்தை நிறுவியவர் யார்? காசிவாசி தில்லை நாயக சுவாமிகள். கவிஞர் நா. வேங்கட மகாலிங்கத்தின் புனைப்பெயர் என்ன? பிச்சமூர்த்தி. கவிஞர் நா. பிச்சமூர்த்தி தஞ்சாவூர் மாவட்டத்தில் டேஷ் என்னும் ஊரில் பிறந்தார். கும்பகோணம். கவிஞர் நா. பிச்சமூர்த்தி எழுத்து பணிக்கு வருவதற்கு முன்பு என்ன பணியாற்றினார்? வழக்குரைஞர். நீ இன்று இருந்தால், மாற்று இதயம் ஆகிய 2 கவிதை தொகுதிகள் எழுதிய கவிஞர் சீசு செல்லப்பா. நீ இன்று இருந்தால், மாற்று இதயம் ஆகிய 2 கவிதை தொகுதிகளை எழுதிய கவிஞர் சீசு செல்லப்பா. புதுக்கவிதையில் அறிவியலை புகுத்திய கவிஞர் யார்? தருமு சிவராமு. அறிவியலை புகுத்திய கவிஞர்னு கேட்டால் சிவராமு. தருமு சிவராமு. கவிஞர் தருமு சிவராமு எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இலங்கை. இலங்கை. இருண்மை என்ற கவிதை தொகுதி யாரால் படைக்கப்பட்டது? பசுவையா. இருண்மை என்ற கவிதை தொகுதி பசுவையாவால் படைக்கப்பட்டது. கைப்பிடி அளவு கடல் என்ற கவிதை தொகுதியை எழுதியவர் யார்? தருமு சிவராமு. கைப்பிடி அளவு கடல். சிற்பியின் கைப்பிடி அளவு கடல். தருமு சிவராமு. சிற்பியின் இலக்கிய விருது பெற்ற கவிஞர் யார்? சி. மணி. சிற்பியின் இலக்கிய விருது பெற்ற கவிஞர் யார்? சி. மணி. புன்னகை பூக்கும் பூனைகள் என்ற கவிதை நூல்கள் எழுதிய கவிஞர் சிற்பி. ஒளிச்சேர்க்கை என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? மணி. ஒளிச்சேர்க்கை என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? மணி. சி. மணி. கவிஞர் சிற்பியின் இயற்பெயர் என்ன? பாலசுப்ரமணியம். கவிஞர் சிற்பியின் பாலசுப்ரமணியம்.
தமிழக அரசின் பாவேந்தர் பரிசு பெற்ற கவிஞர் யார்? கவிஞர் சிற்பி. நூலாசிரியர் பொறுத்துக. கிளிக்குஞ்சு பிச்சமூர்த்தி. மாற்று இதயம் சீசு செல்லப்பா. கண்ணாடிக்குள்ளிருந்து தருமு சிவராமு. அழகியல் பசுவையா. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய நூற்பரிசு பெற்றவர் யார்? கவிஞர் சிற்பி. சமூக சிந்தனையை மையமிட்டு எழுதும் புதுக்கவிஞர் யார்? முகமது மேக்தா. முகமது மேக்தா. மலையாள கவிதை என்ற உரைநடை நூலை எழுதியவர் யார்? கவிஞர் சிற்பி. கவிஞர் சிற்பியால் எழுதப்படாத படைப்பு எது? காலம். நூலாசிரியர் பொறுத்துக. ஒன்று, ரெண்டு. பச்சையம் பச்சையம். நிலவுப்பூ. நிலவுப்பூ. கவிஞர் சிற்பி. கண்ணீர் பூக்கள் முகமது மேக்தா. தமிழக கவிஞர் பேரவையில் தலைவராக பணியாற்றியவர் யார்? முகமது மேக்தா. கவிஞர் முகமது மேக்தாவால் படைக்கப்பட்ட படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற படைப்பு எது? ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. பொருந்தாத இணையை கண்டறிக. பூத்தது மானுடம். சாலினி இளந்திரையன். கவிஞர் ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் என்ன? ஜெகதீசன். ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் ஜெகதீசன். கவிஞர் ஈரோடு தமிழன்பனால் எழுதப்படாத படைப்பு எது? பால்வீதி. மரபு கவிதையால் வேர் பார்த்தவர். புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் யார்? அப்துல் ரகுமான். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர். புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் அப்துல் ரகுமான். கவிக்கோ என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் கவிஞர் யார்? அப்துல் ரகுமான். கவிக்கோ என்னும் சிறப்பு பெயரால் அப்துல் ரகுமான். பின்வரும் நூல்களுள் கவிஞர் அப்துல் ரகுமானால் எழுதப்படாத நூல் எது? இமயம் எங்கள் காலடியில். குறிஞ்சி என் கொங்கை. முல்லை என் கூந்தல். மருதம் என் மணிக்கரம். நெய்தல் என பணிப்பெண். பாலை என வேநீர்கால வியாதி என்ற வரிகளை எழுதிய கவிஞர் அப்துல் ரகுமான். பாலியல் தன்மை கவிதையை யதார்த்தமாக படைப்பவர் யார்? காலப்பிரியா. பாலியல் தன்மை கவிதைகளை யதார்த்தமாக படைப்பவர் காலப்பிரியா. கருப்பு வளையல் கையுடன் உறுத்தி குனிந்து வளைந்து பெருக்கி போனாள். வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சு என்ற இளைஞனின் மனநிலையை கவிதை மூலம் காட்சிப்படுத்திய கவிஞர் யார்? கல்யாண்ஜி. சரியான இணையை கண்டறிக. ஒரு கிராமத்து நதி. கவிஞர் சிற்பி. வாணியம்பாடி இஸ்லாமிய கலைக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யார்? அப்துல் ரகுமான். வாணியம்பாடி இஸ்லாமிய கலைக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக அப்துல் ரகுமான். காலம் என்னும் கவிதை தொகுப்பை தந்த கவிஞர் யார்? கல்யாண்ஜி. எதிர்ப்பு தன்மையை கவிதை மூலம் வெளிப்படுத்தும் கவிஞர் யார்? ஞானக்கூத்தன். எதிர்ப்பு தன்மையை கவிதை மூலம் வெளிப்படுத்தியவர் ஞானக்கூத்தன். டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை விரிவுரையாளராகி தமிழ்துறையை தலைவராக கவிஞர் யார்? சாலை இளந்திரையன்.
கவிதைக்காக என்ற திறனாய்வு நூலை எழுதிய கவிஞர் ஞானக்கூத்தன். கவிதைக்காக என்ற திறனாய்வு நூலை எழுதிய கவிஞர் ஞானக்கூத்தன். உலக தமிழ் ஆராய்ச்சிக் கழகம், இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், டெல்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலக தமிழ்நாட்டு பண்பாட்டு இயக்கம் ஆகியவை தோன்ற காரணமாக இருந்த கவிஞர் யார்? சால இளந்திரையன். பின்வரும் நூல்களுள் கவிஞர் சால இளந்திரையனால் எழுதப்பட்டு தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்ற நூல் எது? உரைவீச்சு. உரைவீச்சு. கவிஞர் ஆலந்தூர் கோ. மோகனரங்கனால் எழுதப்பட்டு தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல் இமயம் எங்கள் காலடியில். ஆலந்தூர் கோ. மோகனரங்கனால். பொறுத்துக. கவிஞர் சிற்பி ஆத்து பொள்ளாச்சி. அப்துல் ரகுமான் மதுரை. இளந்திரையனார் சாலை நயினார் பள்ளிவாசல். கோ. மோகனரங்கம் ஆலந்தூர். பட்டியல் 1 உடன் பட்டியல் 2 ஐ பொருத்தி சி. மணி சிற்பியின் இலக்கிய விருது. கவிஞர் சிற்பி ஆங்கில இலக்கிய நூற்பரிசு. அப்துல் ரகுமான் தமிழ் அன்னை விருது. சால இளந்திரையன் பாவேந்தர் விருது. மணி சிற்பியின் இலக்கிய விருது. கவிஞர் சிற்பி ஆங்கில இலக்கிய நூற்பரிசு. அப்துல் ரகுமான் தமிழ் அன்னை விருது. சால இளந்திரையன் பாவேந்தர் விருது.